நண்பர்களே, இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் முருகனின் அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாகட்டும். சிவனின் அருளால் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறட்டுங்க. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, 2026ஆம் ஆண்டின் சிறப்பான ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி வர இருக்குது. இந்த பிப்ரவரி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாக அமைந்திருப்பதால் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளை எந்த முறையில் நாம் விரதம் இருக்கணும், கண் விழித்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் சிவன் கோவிலில் தங்கி வழிபடுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, மேலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமணம் தள்ளி போகக்கூடிய நபர்கள் இந்த நாளில் எதை செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் வாழ்க்கை திருமண வாழ்க்கை சுபமாக மாற வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தவறப்படாதீங்க. மகா சிவராத்திரி பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மேலும் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குதா, தொழிலில் பார்த்தீங்கன்னா போட்டிகள் அதிகமாக இருக்கா, இப்படி உங்களுக்கு எந்த ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருந்தால் அதற்கு ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மகா சிவராத்திரி பற்றினா ஒரு சக்தி வாய்ந்த இரவுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இரவில் அனைத்து தெய்வங்களுமே சிவபெருமானுக்காக பூஜை செய்து வேண்டிய வரங்களையும் சிவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இரவாக சொல்லப்படுது. இந்த நாளில் சில குறிப்பிட்ட எளிய பரிகாரங்களை செய்தாலே திருமணம் தாமதமாகக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் கை கொடுங்க. அப்படிப்பட்ட மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட இரவுனே சொல்லலாம். இந்த சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கோ வேண்டிய வரங்களை பெற்று பல பிறவி பாவங்களையும் கர்ம வினைகளையும் அவற்றால் ஏற்படக்கூடிய துன்பங்களை இருந்து விடுபட நினைச்சிங்கன்னா இந்த நாளை பார்த்தீங்கன்னா நீங்கள் தவற விடாதீங்க. இந்த மகா சிவராத்திரி என்று லிங்க வழிபாடு தோன்றியதாகவும் சொல்லுவாங்க. அதனால தான் சிவலிங்கத்திற்கு இரவு முழுவதும் இங்கு பூஜைகள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அனைத்து ஆலயங்களும் இந்த சிவராத்திரி அன்று மேற்கொள்கிறாங்க. மேலும் மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளாகவும் சொல்வதால் தெய்வீக ஆற்றல் அதிகரித்து காணக்கூடிய நாளை நம்ம சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபடுவதால் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, ஆரோக்கியம், அமைதி, செல்வ வளன்னு அனைத்துமே நிச்சயம் நமக்கு உண்டாகும். அதே போல் சிவபக்தர்களுக்கு இது முக்கியமான இரவாகவும் முக்கிய தரக்கூடிய இரவாகவும் சொல்கிறாங்க. மேலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி வருகின்ற பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வரப்போகுது. இந்த 15ஆம் தேதி மாலை துவங்கி அடுத்த நாள் 16ஆம் தேதி காலை வரையுமே பார்த்தீங்கன்னா அனைத்து சிவன் ஆலயங்களும் 4 கால பூஜைகள் சிறப்பாக நடத்துவாங்க. கோடிக்கணக்கான சிவபக்தர்கள் பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் கண் விழித்து விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்வாங்க. சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெற்றதாக புராணங்களில் சொல்லக்கூடிய இந்த நாளில் திருமணம் தாமதமாகிறவங்க, திருமணம் தடைப்படுவங்கன்னு எளிய ஒரு பரிகாரம் ஒன்றை செய்தாலே விரைவில் பார்த்தீங்கன்னா திருமணம் கைகூடி வருங்க. திருமணம் தள்ளி போகக்கூடிய நபர்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா காத்திருக்கக்கூடிய அனைவருமே நீங்கள் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானையும் பார்வதி தேவியும் மனதார வழிபடுங்க. யாருக்கு திருமணம் ஆக வேண்டுமோ அவங்க தான் தங்கள் கைகளாலே மஞ்சளை பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதியின் பாதத்தில் வைத்து வழிபடணும். பிறகு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பவங்களும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து இருக்கக்கூடிய நபர்கள் கணவன் மனைவி இந்த வழிபாட்டிலை செய்யலாம். அதே போல் மஞ்சளை படைத்து சிவன் பார்வதியை வேண்டிக் கொண்டு முடிந்தவரை இந்த நாளாக சிவ மந்திரத்தை சொல்லி கொண்டே இருங்க. அப்படி சொல்லி மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதலை சொல்லி வழிபடுங்க. பிறகு இப்படி வழிபடுவதால் அவங்களுடைய திருமணம் நடைபெறுவதில்லை. இல்லைனா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் அனைத்தும் நீங்கி மனதுக்கு விருப்பமான திருமண வாழ்க்கை அமையும்னு சொல்லுவாங்க. முடிந்தவங்க இந்த நாளில் சிவ அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களையோ இல்லைனா சிவ பூஜைக்கு தேவையான மலர்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. இந்த நாளில் முடிந்தவரை 2 பேருக்காவது அன்னதானம் அளிங்க. எந்த காரணம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட தோஷத்தையும் பாவத்தையும் இது நிச்சயம் உங்களுக்கு இடமிருந்து நிற்கணும். அன்னதானம் அளிப்பதால் பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டுங்க. ஜாதகத்தில் உங்களுக்கு கிரகங்களிலாலோ இல்லைன்னா வேறு ஏதாவது காரணத்தால்
திருமணம் தள்ளி போகக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா அன்னதானம் செய்து சிவனை வழிபடுவதால உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் பாவங்களும் நிச்சயம் நிவர்த்தியாகும். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை பற்றின ரொம்பவே மகிழ்ச்சியாக மாறுங்க. சிவபெருமானுக்கு சிறப்பான ஒரு விரதம்னா இந்த மகா சிவராத்திரி விரதம் தாங்க. சிவனுடைய அருளை பெறுவதோடு இல்லை, பலவிதமான பாவங்களை இருந்தும் விடுபடுவதற்கு இந்த நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமைய போகுது. இந்த ஆண்டு மகா சிவராத்திரி எப்போது வருது, இந்த நாளில் எந்த நேரத்தில் சிவ பூஜை செய்யணும், சிவனை எப்படி வழிபட்டா அதிக அளவில் நன்மைகள் கிடைக்குன்னு தொடர்ந்து இந்த இதுவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா குறிப்பாக சிவபக்தர்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக திருவிழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தாங்க இந்த மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரின்னு சொல்லுக்கே சிவனுக்குரிய ராத்திரின்னு சொல்லலாம். இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை வேண்டி பார்த்தீங்கன்னா பூஜைகள் செய்து வழிபட்டுறாங்க. மாசி மாத வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியில தான் மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுங்க. இந்த மகா சிவராத்திரி பற்றிய புராணங்கள்ல பல கதைகள் சொல்லப்பட்டாலும் உண்டு. சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய இரவுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மற்றொரு கதையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவபெருமான் அன்னை பார்வதியினுடைய திருமணம் செய்து கொண்ட இரவே மகா சிவராத்திரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மகா சிவராத்திரி அன்று நம்ம சிவபெருமானையும் பார்வதியுமே பக்தியோடு விரதம் இருந்து வழிபட்டா நன்மைகள் அதிகரிக்கும், விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும், குடும்ப வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக மாறும். நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து நிச்சயம் நம்ம விடுதலை பெறலாங்க. அதன்படி பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட இருக்கும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மாலை 5:04 தொடங்கி பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 5:34 வரை சதுர்த்த திதி இருக்கு. அதனால மாலை துவங்கி இரவு முழுவதும் நீங்கள் சிவபெருமானிற்கு நடத்தக்கூடிய 4 கால பூஜைகளை கலந்துக்கோங்க. இதில் முக்கியமாக சொல்லக்கூடியது நள்ளிரவு அமையக்கூடிய 11:55 தொடங்கி 12:56 வரை நிஷத் கால பூஜை நடத்துவாங்க. இந்த 4 கால பூஜை நேரம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6:11 தொடங்கி இரவு 9:23 வரை. இரண்டாவது கால பூஜை பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி இரவே 9:23 முதல் 12:36 வரை. மூன்றாம் கால பூஜை 12:36 முதல் 3:47 வரை. நான்காம் கால பூஜை பார்த்தீங்கன்னா 3:47 முதல் 6:51 வரை. பார்த்தீங்கன்னா 4 கால பூஜைகள் அனைத்து சிவன் ஆலயங்களும் இன்று சிறப்பாக கொண்டாடப்படும். மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் கண் விழித்து சிவ பூஜைகள் செய்தாலே சிவனுடைய அருள் உண்டு. இந்த மகா சிவராத்திரியில் பார்த்தீங்கன்னா இருப்பவங்க விரதம் இருந்தீங்கன்னா 16ஆம் தேதி காலை 6:42 முதல் பகல் 3:10 வரையில நேரத்தில் பாராயணம் செய்து கொண்டு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவங்க 3ஆம் கால பூஜையில் மட்டுமாவது விழித்திருந்து சிவனை வழிபடலாம். அது அன்னை பராசக்தி சிவனை வழிபட்டு வரங்களை பெற்ற நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த சமயத்தில் நாமும் கண் விழித்து சிவனை மனதார வேண்டிக்கிட்டாலே நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறுங்க. மேலும் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பான பலனை தரும். இது எதுவுமே செய்ய முடியலன்னு வருத்தப்படாதீங்க. சிவனை நினைத்து தியானம் செய்யலாம். ஓம் நமச்சிவாய நாள் முழுவதும் சொல்லி வழிபட்டா சிறப்பான பலன் உண்டுங்க. மேலும் இந்த நாள மேஷராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளம் கலந்த நீரை பார்த்தீங்கன்னா சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டா சிறப்பான பலன் உண்டு. இதனால நீங்க நினைத்தது எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக ரிஷபராசி நண்பர்கள் தயிரை கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். மிதுன ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்தால் மனதில் இருக்கும் பல்வேறு ஆசைகளும் நிறைவேறும். கடகராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா பால் கொண்டு அபிஷேகம் செய்தால் மத்தாரை பூவால் அலங்காரம் செய்தாலும் நினைத்தது விரைவில் நிறைவேறுங்க. சிம்மராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சந்தனம் கலந்த பால் கொண்டு லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். கன்னி ராசி நண்பர்கள் பால் நீரால் அபிஷேகம் செய்ய உங்களின் ஆரோக்கியம் மேம்படும். துலாம் பசும்பாலால் அபிஷேகம் செய்ய செல்வ செழிப்பு உண்டாகும். விருச்சகம் தேன் இல்லைனா சர்க்கரை கலந்த நீரை கொண்டு அபிஷேகம் செய்ய நல்லது நடக்க ஆரம்பிக்கும். தனுசு ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூவை கொண்டு அபிஷேகம் செய்ய
சிவ பஞ்சாத்திரத்தை மந்திரத்தை சொல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் மாறும். மகர ராசி நண்பர்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்ய பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதிலும் வெற்றி உண்டாகும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.